எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்திங்கன்னா கணபதி பூஜையை நம்ம பார்த்திங்கன்னா 6 நாள் எப்படி சித்தி பண்ணுறதுன்றதை இப்போ இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூஜையும் பார்த்திங்கன்னா 48 நாள் ஒரு பூஜையை பண்ணுவாங்க, 21 நாள் பண்ணுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் மாதிரி நிற்கும். அந்த பூஜையை நம்ம சரியான முறையில் செஞ்சு முடிக்காத அளவுக்கு இருக்கும். எங்களை தேடி நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறவங்களும் சரி, நேரில் பார்க்குறவங்களும் சரி, அப்படி தான் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்களால் முழுசாக முடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்ககிட்டையும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விநாயகர் பூஜை எடுத்திங்கன்னா ஒரு 48 நாளோ இல்லை 21 நாள் செலவு பண்ணாமல் 6 நாளில் எப்படி முடிக்கணும், எந்த மாதிரி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கும்பம் கலசத்தை ஏற்றி நாங்கள் கொடுக்குற மந்திரத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பார்த்திங்கன்னா 1008 முறை கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய மந்திரம்லாம் வராது, ஒரு 2 லைனுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மந்திரம். 1008 தடவை பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 6 நாள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 48 நாளோ இல்லை 21 நாள் செய்யணும்னு அவசியம் இல்லை. வெறும் 6 நாள் நீங்கள் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் உட்காந்து 6 நாள் செஞ்சாவே இது போதும். இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கணபதி இந்த மந்திரத்திலே உங்களுக்கு சித்தி ஆயிடுவார். அப்படி இல்லை என்னால் 6 நாள் கூட இந்த பூஜையை செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை 6 நாள் கம்பல்சரி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1008 உரு போடுற மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு 1008 உரு நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஒரு வேளை தான் என்னால் செய்ய முடியும்னா இந்த பூஜையை நீங்கள் 11 நாளாக எடுத்து செய்யலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை செஞ்சால் போதும். இந்த 1008 உரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை போட்டால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை இந்த பூஜை முறைகளை நிறைய பேர் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எந்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வசிய மையை நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்குரிய மாலை எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுன்றது நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் கொடுக்குற எந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கணுன்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக அந்த எந்திரத்தை வச்சுட்டு வடக்கு முகமாக உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் 6 நாள் தான் இந்த பூஜை முடிஞ்சிடும். உங்களுக்கு காலையிலையும் சாயங்காலத்தில் நீங்கள் பண்ணால் போதும். 6 நாளில் சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த பூஜை. 2 வேலையும் உட்கார முடியாது, ஒரே வேலையில் போதும்னா நீங்கள் 11 நாள் இந்த பூஜை எடுத்து பண்ணலாம். ஒரு வேளை பண்ணால் மட்டும் போதும், நல்லபடியாகவும் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகம் இருக்கும். அது எப்படி 48 நாள் அந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கும் 21 நாள் பூஜை பண்ணுறதுக்கும் 6 நாளில் எப்படி இந்த பூஜை நமக்கு சித்தி ஆகுன்றது நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் எப்போவுமே இருக்கும். ஒரே நாளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்தை இறக்கி வச்சு நம்ம சித்து பண்ணி கொடுக்க முடியும். இதையும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் யாருமே அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பூஜையை பார்த்திங்கன்னா 6 நாள் செஞ்சால் மட்டும் போதும், சீக்கிரம் சித்தி ஆகிடும் உங்களுக்கு. அப்படி இல்லை எனக்கு 11 நாள் பூஜையை நான் எடுத்துக்கிறேன், ஒரு வேளை உட்காடுறேன்னா அதுக்குரிய வழிமுறைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 6 நாளுக்குள்ளே வந்த பூஜை எடுத்திங்கன்னா 6 நாளுக்குள்ளே விநாயகர் சித்தி இதில் கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு எந்த தெய்வத்தை நீங்கள் உபவாசனை எடுக்கிறீங்களோ, மேற்கொண்டு எந்த ஒரு தெய்வத்தை உபவாசனை எடுக்கிறீங்களோ எடுத்து முடிச்சிடலாம். நீங்கள் அந்த பூஜைக்காக பார்த்திங்கன்னா 48 நாள் உட்காரணுன்றது அவசியம் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணுற பவர் வருமோ அந்த அளவுக்கு இந்த 6 நாள் பூஜையிலும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நம்பிக்கையாக பண்ணலாம். நீங்கள் இந்த பூஜையை எடுத்து தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பூஜையை 6 நாளில் முடிச்சலாம். நன்றி, வணக்கம்.